ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பலன் வந்து இப்போதைக்கு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இந்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி, அது வந்து தோல்வியிலேயே அடைஞ்சிருக்குது. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு திடீர்னாப்புல வெளிநாட்டு போறதுக்கு பலன் வந்துருச்சு. அப்ப திடீர்னு பலன் வந்தோனே, நம்ம வந்து வெளிநாடு போயிரலாமா? இப்ப நல்லா இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 6ல ஆட்சி பெற்று, புதன் கூட சேர்க்கை பெற்று, இவங்க 2 பேரும் உங்களோட போகஸ்தானம். அப்ப வெளிநாட்டு வாழ்க்கைய வந்து இவங்க பார்க்கறதுனால தான், திடீர்னு உங்களுக்கு சில வாய்ப்பை இவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஜனன ஜாதகத்திலயும், உங்களோட கோச்சார ஜாதகத்திலயும் வந்து வெளிநாட்டு பலன்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப நீங்க வந்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா? வெளிநாட்டு கம்பெனி. விசா ப்ராசஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா? சம்பளம் எல்லாம் கரெக்ட்டா குடுப்பாங்களா? அவங்க வேலையாளுகள்லாம் வந்து கரெக்ட்டா வச்சுக்கிறாங்களா? அப்படின்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஏஜென்ட் மூலியமாவும் சரி, இல்ல நீங்களே தனிச்சு அட்டெண்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குது. உங்களுக்கு மன திருப்தியா இருக்குது. நான் போனா நல்ல விதமா வேலை செய்வேன். நல்ல விதமா வந்து என்னோட குடும்பத்த பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, தாராளமா நீங்க அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்குள்ள நீங்க வெளிநாடு கிளம்பலாம். ஆனா ப்ராசஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க வெளிநாடு போலாம். ஏன்னா உங்களுக்கு மனசு வந்து சோர்வு அடைஞ்சுது அப்படின்னாலே வந்து யோசிங்க. அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?